காலையில் எப்படி உன்னுடைய இருப்பிடத்தை பற்றி சொல்லியிருக்கேன், வாழ்க்கையை பற்றி சொல்லியிருக்கேன், ஜாதகத்தை பற்றி சொன்னேன், மனையை பற்றி சொன்னேன். அன்னைக்கு உன்னோட இருப்பிடம் எந்த நேரம் பார்த்தாலும் கலகம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. ஊர் பிரச்சனை, போலீஸ் பிரச்சனை, வீட்டுக்குள்ள பிரச்சனை, புரியுதா? மனையில் வந்து எவ்வளோ வச்சாலும் தங்க மாட்டேது. அந்த இடத்துக்குள்ளங்கிறது வீடு கட்டியிருக்கணும், சவுந்தரத்தை கட்டணும், மாடி வீடு கட்டியிருக்கணும். அது மனை கிராஸாக நிற்கிது, சனி மூலை கட்டாயம் நிற்கலாம், ஆண்வாசி சுதாரிப்பு இல்லாமல் இருக்குது. ரெண்டாவது அந்த மனையில் வந்து யார் உயிரை ஒரு உயிர் போகணும். அந்த இடத்துல ஒரு சின்ன செத்த ஆவி ஒன்று நிற்கிது, ஒரு அம்மன் பேசும் தெய்வம் நிற்கிது. அந்த இடத்துல ஐயனார் ஒருத்தர் நிற்கிறாரு. புரியுதா? மனையில் கொலுச உண்டுக்கும் நடச உண்டுக்கும். அந்த இடத்துக்குள்ள உங்கள் 2 பேர் மேலேயும் சாமி வரும். புரியுதா? இருந்து அந்த இடத்துல கண்ணை கட்டி காட்டில் உட்கார வச்சிருக்கு. உங்களை புள்ள சாகணுமா இல்லை நான் சாகணுமா? காலையில் விழுதாலே உனக்கு எப்படி? ஏன்னா அந்த இடத்துல தற்கொலை பண்ணுற சூழ்நிலையில் இருக்குது இப்போ. புரியுதா? ஆனால் 1 2 3 4 இடத்துல உங்கள் வீட்டுக்காரங்க போய் பார்த்துட்டாங்க, எதுவுமே தீர்ப்பு ஆகலை. சொல்லுது 3 பிரச்சனை வந்தது. ஆனால் 3 பிரச்சனை ஊரில் பேர் நல்லா இருக்கு, வீட்டுக்குள்ளே தான் இல்லை. புரியுதா? வெளியில் பேர் நல்லா இருக்கு, ஆனால் வீட்டுக்குள்ளே இல்லை. புரியுதாம்மா? இப்போ அந்த சூழ்நிலை சின்ன வந்து இப்போ எப்படின்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி நிற்கிறான். வெட்டுதான் புத்துதான். அவன் மேலே இருக்கிற ஆவியை நான் வெளியாக்கித்தாரேன். செத்தாவி செய்வன கோளாறு கிடையாது அவனுக்கு. ஆவிதான் செத்தாவியும் உடம்புக்குள்ள இருக்கிறத வெளியாக்கி தான் இப்போ நான் பொம்மை செஞ்சிருக்கேன். நீ 4 இடத்துல போய் பார்த்தா கீழே உயிருக்கு ஆபத்து இல்லாமல் செஞ்சு தர. மருமகனை போய் கூப்பிட வைக்கிறேன். புரியுதா? மருமகன் நல்ல பொண்ணு தானே, அப்போ நல்லா பேசுறதுதா. அது மேலே தப்பா நினைக்கிறியா நீ? இல்லை சொல்லுப்பா, வாய் தந்து சொல்லு. பேச்சுவார்த்தை ஒரு மாதிரியா இருக்கும். அது வந்து எல்லாருக்கும் உள்ளது. அதுதானே தவிர நான் பேச்சுவார்த்தைங்க எல்லாருக்கும். அது குணங்கள் அப்படி. நீ தப்பா நடந்து இவர் நடந்த நீ பாத்தியா? இல்லை. அப்ப அந்த பிள்ளைக்கு நீ எடுத்து சொன்னியா? எடுத்து நான் எவ்வளவு நான் அப்பையிலேருந்து இப்போ மட்டும் இந்த பிரச்சனைக்குன்னு இல்லை. இல்லாம போயிட்டு அப்பாவும் சுதாரிப்பு இல்லை, பிள்ளை சுதாரிப்பு இல்லாம போயிட்டு. புரியுதா? நீ தான் கடந்து அடிச்சிட்டு இருக்க, ஆனால் வெளியில சொல்ல முடியாம மனசை போட்டு மங்கிட்டு இருக்க. புரியுதா? அந்த இடத்துல தெய்வங்களை உள்ள அழைச்சி தரேன். மருமகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆக்கி தரேன். பெரிய பையனே அதே மாதிரி சுத்தம் பண்ணி தரேன். சின்ன உடம்புல வழியும் வெளியாக்கி தரேன். புரியுதா? ஆவிதான். இவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. புரியுதா? சாவு நினைச்சியா? தற்கொலை பண்ணியா? வா உள்ளவா, சீக்கிரம் கரெக்டாக வந்துட்டு வா. உள்ளே வந்திருக்க, என்ன வேணும் உனக்கு? இருக்கணுமா வேண்டாமோ நான் ஆதிக்கிறாங்கன்னு பார்க்குறேன். சீக்கிரம் கிட்டவா மகமாய் பராசு பாய்ப்பா. கட்டவும் பாய்ப்பா. என்ன வேணும் உனக்கு? இருக்க போறியா போக போறியா? அவளை விட்டு சொல்லு சீக்கிரம். இருக்க போறியா போக போறியா? சொல்லு, வாக்க சொல்லு சீக்கிரம். ஏன் இருக்கீங்களா? ஆதரவு கொடுக்குறீங்களா? சீக்கிரம் பாய்ப்பா. போவா சீக்கிரம். கையோட சத்தியம் பண்ணி கொடுத்தியா இருக்கும். அப்படியே தயங்குற? என்ன வேணும் உனக்கு? என்ன செய்ய சொல்ல அவனை? உள்ள இருக்கியா? ஆதரவு கொடுக்குறியா? சொல்லு சீக்கிரம் சொல்லு. நீ சொன்னாதான் அவன் செய்வான். சொல்லு, வெளியில வா. என்ன குறை உனக்கு? என்ன குறை? இருக்க முடியாது உன்னாலங்க? சொல்லு. உன்னை பார்க்குறாங்களா, ஆதரிக்கிறாங்களா? சொல்லு. இல்லை வாய்த்தான் சொல்லு. சொல்லு சீக்கிரம் வாப்பா சொல்லு. நீ யார் உள்ள வந்திருக்கிய? நீ யாரு? சொல்லு சீக்கிரம். சொல்லு. இருக்க போறியா? இவ்வளோ விட்டு போக போறியா? இருக்கியா? சொல்லு, வாய் தந்து சொல்லக்கூடாது. சரி கூப்பிடவா?
கூப்பிடவா? ஆ சொல்லு சீக்கிரம் சொல்லு. கட்டணம் கிளம்பணுமா வேண்டாமா உனக்கு? சங்க சங்கர் உனக்கு சரி கட்டவும் 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 கட்டவும். குஞ்சுக்கு அதில் இருக்கியா? சொல்லு இப்போ என்ன வேணும் உனக்கு? இல்லை இந்த இடத்துல வேற மாதிரி செதறி போயிருக்கலாம், செதறி இருக்கும். நீ இருந்து இப்படி இருக்கும்போது நீ என்ன ஆதரவு கொடுக்குற அந்த குஞ்சுகளுக்கு? என்ன பாதுகாப்பு கொடுக்குற? இப்பயும் அவரண்ணா ஆ பின்னாடி நிற்கிறாரு அவர். நீ யாரு உள்ள வந்திருக்கிய? குதிரையில் வந்திருக்க. என்ன வேணும் செய்ய சொல்ல அவனை? எனக்கு செய்ய வேண்டிய குறை நிறைய இருக்கு, நிறைய செய்ய வேண்டியது. இந்த பரிகாரத்தை நான் செஞ்சு கொடுக்க எனக்கு ஆதரவா இருப்பியா? அந்த குஞ்செல்லாம் ஒன்னா சேர்த்துப்பிடியா? அந்த வீட்டுல யார் உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது பாத்துக்கிறியா? உனக்கு என்ன வேணுமா நான் செய்யறேன். வேற என்ன கேட்க போறீங்க என்கிட்ட? வாய் வந்து பேசு, என்ன கேட்க போற? சரி சரி சரி. ஒரு குளத்தையும் உள்ள ஒரு மலையில பாம்பு வந்துட்டு போவோம், அடிச்சிடாத. அக்கம் பக்கம் நீங்க புரியுதா? எதிர்ப்புங்கிறது அங்கே இருக்கக்கூடாது, பொறாமங்கிறது. இப்போதான் எனக்கு நினைப்பது எங்கள் பெரியப்பா ஒரு செத்துட்டார் இருக்குது. இந்த பெரியப்பா செத்த அன்னைக்கு இவன் தான் போய் இறக்கிருக்கு. அதான் செத்தா தான் இருக்கு உடம்பு. இறக்கி அந்த மாலையை தூக்குற நேரத்தில் அது யார் சொன்னாலும் நம்பல. அது அவனோட பேசும்போது பார்த்தீங்கன்னா அவனிடமே இருக்கும். அது என்ன செய்யறனா அத்தனையும் அப்படியே வந்து கற்பனை சாமிங்கிறான். கற்பனை சாமிங்கிற மாலையை வந்து செத்த மாலையை போட்டு அவன் தான் இறக்கி விட்டாரு. அதில் வந்து கோலாதான் சின்ன. சரி வேற என்ன கேட்க போறீங்க என்கிட்ட? வேற என்ன நீங்க பண்றதா எனக்கு? நான் என்ன சொன்னா கரெக்டா அங்க செய்யணும். என்ன நான் சொல்றேன், நீ காலைல வந்து என்ன சொல்றாங்க அதை மட்டும் காலைல வந்து புரியுதா? இல்லைன்னா நான் வீட்டுக்காரன் கோச்சிட்டு போயிருக்கணும், தற்கொலை பண்ணிருக்கணும். புரியுதா? ஏதோ அந்த தெய்வம் வந்து காப்பாத்திட்டு வாங்கின கடன் இருக்கு. தை மாசம் பிறகுதான் அவனுக்கு கல்யாணத்தை பத்தி பேசலாம். இப்ப பேச முடியாது ஜாதகப்படி. தை மாசத்துக்கு பிறகு நீங்க பொண்ணுக்குன்னு எடுத்து விட்டீங்கன்னா கல்யாணம் முடிச்சுட்டா. அதுக்கு நீங்க இடையில வந்து இப்போ வந்து எங்களுக்கு குறுக்கு போய் நினைக்காதீங்க. கிட்டவா ரொம்ப பேச எதுவும் குறுக்க இல்லைன்னா அவனோட சூழ்நிலை இப்போ என்னன்னா தற்கொலை பண்ண நிற்கிறான். புரியுதா? வீட்டுல வந்து உங்களை வந்து வெளியாக்குவான். 21 நாளைக்கு நீ விளக்கேற்றணும் வீட்டுக்குள்ள. உன்னதான் கேட்குறாங்க. 2 பேர்த்தையும் சாமி இருக்கு. புரியுதா? வெள்ளிக்கு 21 நாளைக்கு நீ விளக்கேற்றினா அதுக்கு பிறகு அந்த கல்யாணத்தை நல்லா அதுவும் முடிச்சு தரேன். உன் மருமகளை தானா வர வச்சு தரேன். உன் பெரிய பையனை வாக்கட்டு கால் கட்டு போட்டு தரேன். நீ வெள்ளி ஞாயிறு இல்லை செவ்வாய் இல்லை வெள்ளிக்கிழமை மட்டும் ஐநா கோயிலுக்கு சத்த உட்காந்துட்டு வா. 10 நிமிஷம் உட்காந்துட்டு வா. பின்னாலே எங்கே போனாலும் பின்னால் வருது உனக்கு. புரியுதா? அது இல்லைன்னா இந்த சாம்பலா போயிருப்பேன். பிள்ளையும் சாம்பலா போயிருப்பான், நீனும் சாம்பலா போயிருப்பேன். ஒரு 3 குடும்பம் உனக்கு எதிரே இருக்கு உனக்கு. அதை நான் சரி பண்ணி தரேன். புரியுதா? அந்த இடத்துக்குள்ள அந்த எல்லைக்குள்ள வந்து இவர் வந்தாருன்னா அந்த மனைக்கு வந்தாலும் என்ன நடக்குதுன்னு இவருக்கு தெரிய மாட்டேது. அதை விட்டு மனையை விட்டு அந்தாண்ட விட்டால் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பார். புரியுதா? கொச்சிட்டப்பண்ணு முன்னபடியே நல்ல மாதிரி வந்து எங்கள் குடும்பத்தை ஒரு எம்மிச்சம்பழம் சாமியார் முளைச்சிரு விளக்கேற்றி சாமி கும்பிட குறை கிடையாது. அந்த இடத்துலங்கிறது இப்போ நீ நினச்ச கரையை நடக்கும். ஆனால் அந்த உனக்கு வந்து கைக்குடி வர்ற அமைப்பு இருக்கு நீ போடுற கணக்கெல்லாம். ஆனால் இப்போ உன்னுடைய உடம்புங்கிறது உனக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கு. கை கால் சொந்து கை கால் கிடக்கு, அப்படியே சோர்ந்து உட்காந்துற. புரியுதா? பிள்ளை வெளிநாட்டில் இருக்கானா? சென்னையில் இருக்கான். அவனுக்கு கல்யாணம் பண்ணலாமா? ஆமா சரி. வேற என்ன கேட்கணும்? அது கரெக்டா இருக்கிறானா? அந்த கரெக்டா இருக்கானா? அப்புறம் ஏமா எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ எனக்கு வந்து என் மாமியா என் கூட இருந்து மாமியால பிடிச்சி அழைச்சிட்டு போயிட்டாங்க. யார் அது? அந்த குடும்பம் தான்.
குடும்பம்னா நாத்தனாவா இல்லை கொழுந்தனாரா? நாத்தனார் வீட்டுக்கு போய் நாத்தனார் அழைச்சி நாத்தனார் வந்து வீடு கொழுந்தனார் வீட்டில் விட்டு அவன் திருக்கலை வீடு. அது பேர்ல மாமியால நானுமா அது பேர் என்ன? இருந்தேன் சவாமி. இப்போ ரொம்ப சீரியஸாக போனது கூட நாங்கள் போய் பார்க்கல. புள்ள குட்டிங்கன்னா நாங்கள் ரோட்டில் தான் நின்றோம். அந்த வீட்டுக்கு போக முடியாது. அது பேர்ல எதுவும் நிலம்லாம் இருக்கா? அது எதுவுமே இல்லை. இல்லை, இந்த வீட்டில் நாங்கள் இருக்கிற இடம் மட்டும்தான், அதில் நாங்கள் தான் இருக்கோம். அது யார் பேர்ல பட்டா இருக்கு? என் மாமியார் ஊரில் இருக்கு. அதுதான் கணக்கு பண்ணாங்க. அதுதான் உங்களுக்கு கேட்குறது. மாமியார் பேர். புரியுதா? ஆமாம். அதை இருக்கும்போது மாற்றிக்கிட்டானா நீ? அதை நாங்கள் வீட்டு லோன் எடுத்துருக்கோம். பேங்கில் கொண்டு வச்சுட்டான் தம்பி எம்பி. சரி சரி. அது தெரிஞ்சுதான் அவங்க இப்போ அவங்க எங்கேயோ முட்டி பார்க்குறாங்க. அது நடக்காது. ஊருக்காரங்க 4 பேர் அழைச்சி கேட்பாங்க. அவங்க சொல்லி விடுவாங்க. நான் வந்து சண்டை போட்டு வம்பு போட்டு நான் அனுப்பல. புரியுதா? அவங்களே கிளம்பி போனாங்க. இதுக்கு வந்து என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அது மறைஞ்சிரும். அது இல்லை இல்லை, நாங்கள் கஷ்டப்பட்டு ஊருக்கு தெரியும். அதனால ஊருக்காரங்க உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. அதுக்காக நீ கவலைப்படாது. பையன் குடிஞ்சிருச்சு, பையன் செத்து போயிட்டான். செத்தாவே நிற்கிது கொல்ல வாசல்ல. அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, கடை கட்டி விட்டாங்க. கடை கட்டி எங்க விட்டுருக்காங்க? எங்க விட்டுருக்காங்க தெரியல. நம்ம வீடு மிச்சந்தில இருக்கு. வீடு மிச்சந்தில இருக்கு. அதனால நம்மளுக்கு அவன் எப்படி இறந்தான்? அவன் திடீர்னு மூளை திடீர்னு சாக்காடுன்னு காமிக்குது. திடீர்னு சாப்பாடு 3 வாட்டி கட்டியிருக்காங்க. புரியுதா? ஏன்னா இப்போ வந்து எப்போதும் உன்னோட இடத்துல நாய் சுற்றியும் நட சொல்றதுக்கும் சமயத்தில் அப்படியே சரசரன்னு போகிற மாதிரி இருக்கும். அவங்க கடை கட்டினா ஒரு முறையாக கட்டலை, பயந்துக்கிட்டு கட்டியிருக்காங்க. புரியுதா? அவன் வீட்டை சுற்றி தான் நிற்கிறான். ஏய் வெளியில வா, என்ன வேணும் உனக்கு? வா. நீ யாரு? நீ உள்ள வந்திருக்க யாரு? சீக்கிரம். உன் பேர் என்ன? சீக்கிரம். என் பேரு காத்தாயம்மா. எவ்வளவு நாளா இருக்கு உடம்புக்குள்ள? எவ்வளவு நாளா இருக்க? 3 வருஷம். அப்ப குடுக்குறீங்களுக்கு இல்லன்னா இவ்வளவு என் குஞ்ச நான் காவந்து போட்டு. இந்த ஆவியை என்ன செய்யணும் சொல்லு, நீ சொல்லு. அதை அவுத்து வெளியில விடணுமா? கடை கட்டணுமா அந்த வீட்டுக்கு? தானே உள்ள பொந்துட்டானா என்ன பண்ணுவ நீ? அதுக்குதான் கொல்ல வாசல் வந்து நிக்கிறான், தெருவாசல் வந்து என்ன செய்யணுமோ அதை செஞ்சு. சரி. உன் வீட்டு கொல்லவாசம் பண்ண தெருவாசம் பண்ணு. 8 வேப்ப மிச்சி, 9 எமிச்சம்னு அர்ச்சனை ஜாமான், முச்சந்தி மண் வேணும். புரியுதா? அவன் முச்சத்தில் கொண்டு போட்டு வராங்க. அது எல்லையை சுற்றிட்டு தான் நிற்கிறான். அவன் வந்து சாவர வயசு இல்லை. உன் வீட்டை கனெக்ட் பண்ணுறான் அவன் உன்னை. எப்படி தெரியும்? கொல்லாசனம் திருவாசனம் சந்தில் போயிட்டு வந்துட்டு இருக்கான். ஆனால் அவன் தெய்வம் அடித்து வரட்டினாலும் அவன் வருவான். புரியுதா? தெய்வம் சமத்தில் ஒதுங்கிடும். அவன்கிட்ட தெய்வம் ஒதுங்கிடும். அப்போ ஒன்றை ஜோலி பண்ணும். வீட்டுக்குள்ளே ஒன்றை தான் ஜோலி பண்ணும். புரியுதா? உனக்கு இடுப்பொலி புரடியில லாவலி தொண்டையை வந்து கட்டும். புரியுதா? தனிமையில இருக்க சொல்ல இல்லை கொல்ல பக்கத்துல போய் உட்கார சொல்லணும். அப்புறம் என்ன சொல்லணும்? மேல வந்து படுக்க வந்தவன் நசுக்க விட்டு விட்ட இந்த நிக்கிறானே. அதுக்குதான்